ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பிவைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் போட்டுக்க டாபிக் வைஸ் பிவைக்கெலாம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேச்சு விளக்கு எழுத்து விளக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு இதோடைய பிவைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஸோ ஒரு லெசனில் கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு விளக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து விளக்கு தொடரை எழுதுக. ஸோ பேச்சு மொழி என்ன அப்படின்னா, அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். ஸோ இது வந்து பேச்சு மொழி. இதுக்கு கரெக்டான எழுத்து மொழி என்ன அப்படின்னா, அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். ஓகேவா? பசிக்குது அப்படிங்கிறது பேச்சு மொழி, அதுக்கான எழுத்து மொழி பசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேணும் அப்படிங்கிறது பேச்சு மொழி, வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டான எழுத்து மொழி. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், சொல்லு சொல். ஓகேவா? சொல் அப்படின்னா பேச்சு மொழி, சொல் அப்படிங்கிறது எழுத்து மொழி. நில்லு நில். வந்தியா வந்தாயா அப்படிங்கிறது அதுக்கான எழுத்து மொழின்னு சொல்லலாம். சாப்பிட்டியா சாப்பிட்டாயா அப்படிங்கிறது எழுத்து மொழியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பேச்சு விளக்கு சொற்களை எழுத்து விளக்கில் எழுதுக. போய், பிடிக்கிறாங்க, வளருது, இறங்குறாங்க, வாரான். ஸோ இதெல்லாமே பேச்சு விளக்கு சொற்கள். இதை பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. போய் அப்படின்னா போய் அப்படிங்கிறது அதோடைய எழுத்து விளக்கு சொல். அதே மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்னா பிடிக்கிறார்கள்னு சொல்லலாம். வளருது அப்படின்னா வளர்கிறது அப்படின்னு சொல்லலாம். இறங்குறாங்க அப்படின்னா இறங்குகிறார்கள்னு சொல்லலாம். வாரான் அப்படின்னா வருகிறான். ஸோ அந்த மாதிரி பொருள் வரும். அடுத்தது பாருங்கள், ஒரு லெசனில் புக் பேக் கொஸ்டின் வந்து இருக்குது. பேச்சு விளக்கு எழுத்து விளக்காக மாற்றுக. ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட் ஒன், காலங்காத்தால் எழுந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது, முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் 6 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை வச்சு வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடியது. வலுவு சொற்களை நீக்குக அப்படிங்கிற டாப்பிக்குமே இதில் வந்து கவர் ஆகும். பாருங்கள், அடமலை அப்படிங்கிறது வந்து வலுவு சொல், அதாவது பேச்சு வழக்கில் நம்ம பேசக்கூடியது. அதுக்கு திருத்தமான சொல் என்ன அப்படின்னா அடைமலைன்னு சொல்லலாம். ஓகேவா? அடமலை, அடைமலை. அடுத்தது அண்ணாக்கயிறு சொல்லலையா, அண்ணாக்கயிறு, அண்ணாக்கயிறு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு திருத்தமான சொல் எழுத்து விளக்கு சொல் என்ன அப்படின்னா அரைஞான் கயிறு. அடுத்தது உடைமை அப்படிங்கிறது உடைமை அப்படிங்கிறதா கரெக்டானது. அருவாமனை அப்படின்னா அறிவாள் மனை அப்படிங்கிறத வந்து திருத்தமான சொல். அருவாமனை அப்படிங்கிறது வலுவு சொல், அறிவாள் மனை அப்படிங்கிறது திருத்தமான சொல். அடுத்து பாருங்கள், கருவேப்பிலை அப்படிங்கிறது வலுவு சொல், கறிவேப்பிலை அப்படிங்கிறது வந்து திருத்தமான சொல். அடுத்தது கோடரி அப்படிங்கிறது வலுவு சொல், கோடாளி அப்படிங்கிறத திருத்தமான சொல் கொடுத்துருக்காங்க. கோடரி அப்படிங்கிறது வலுவு சொல், கோடாளி அப்படிங்கிறது திருத்தமான சொல். அடுத்தது சிலது அப்படிங்கிறது வலுவு, சில அப்படிங்கிறது திருத்தமான சொல். தடுமாட்டம் அப்படிங்கிறது வலுவு, தடுமாற்றம் அப்படிங்கிறது திருத்தம்னு சொல்லலாம். அடுத்தது துவக்கப்பள்ளி அப்படிங்கிறது வலுவு, தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது திருத்தமான சொல். துவக்கப்பள்ளி, தொடக்கப்பள்ளி. அடுத்தது நன்றி அப்படிங்கிறது வலுவு, நன்சை அப்படிங்கிறது திருத்தமான சொல்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவைக்கு பார்த்துடலாம். சரியான எழுத்து விளக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஓகேவா? சரியான எழுத்து விளக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். பதில் சொல் அப்படிங்கிறதா வந்து சரியான எழுத்து விளக்கு சொல். ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், சொல்லிச்சு, சொல்லிக்கினியா, சொன்னியா, இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு இல்லையா? ஸோ அதாவது ஒரு காமெடியில் வரும் இல்லையா, விவேக் வந்து தூய தமிழில் பேசுவாங்க, அதை வந்து ஒருத்தர் வந்து சென்னை ஸ்லாங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு. அவங்க வந்து பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சரியான எழுத்து வழக்கு தான் கேட்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. ஓகேவா? வந்தியா, வந்துட்டியா, வந்துக்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு. சரியான எழுத்து வழக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. ஓகேவா? அடுத்தது, பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். சொல் அப்படிங்கிறது சொல்லு, சொல்றா, ஸோ இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு இல்லையா? அடுத்தது, பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமையாத சொல். கொஸ்டின் வந்து ஃபுல்லாக தெளிவாக படிக்கணும்.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம், குந்திக்கை அப்படிங்கிறது. ஓகேவா, எழுத்து விளக்கில் அமையாத சொல் அப்படின்னா என்னது, பேச்சுலகு சொல்லு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ மற்ற எல்லாமே வந்து எழுத்து விளக்கில் இருக்குது. செல்க, வருக, படித்தான். குந்திக்கை அப்படிங்கிறது வந்து பேச்சுலகில் இருக்குது. அடுத்தது சரியான எழுத்து விளக்கு தொடர்னே தேர்ந்தெடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம், நேற்று நீ வந்தாயா. ஓகேவா, நேற்று நீ வந்தாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து விளக்கு சொல். வந்தியா ஸோ அப்படிங்கிறதுலாம் வந்து பேச்சொலுக்கு. பட் இதுலேயே பாருங்கள், வருவாயா, வருவானா அப்படிங்கிறதா வந்து எழுத்து விளக்கு சொல்லுதான். பட் இதில் கரெக்டானது இப்போ நேற்று அப்படிங்கிற கால பேருக்கு வந்தாயா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அடுத்தது பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர், அதாவது எழுத்து விளக்கு தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். முருகா வந்து விட்டாயா. ஓகேவா, வந்து விட்டாயா. அடுத்தது கீழ்வருவற்றுள் பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு சொற்களை கண்டுபிடி, அதாவது சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வந்தியா அப்படிங்கிறது பேச்சுவழக்கு, அதுக்கான எழுத்து விளக்கு வந்தாயா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். வந்தியா, வந்தாயா. ஓகேவா, இப்போ வருவியா அப்படின்னா வருவாயா அப்படிங்கிறது வந்து எழுத்து விளக்காக வந்துடணும். ஸோ வந்து தவறாக இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கிறது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்தது வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். வாயில் அப்படிங்கிற சொல்லை வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது வந்துடுற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுற. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, வந்து விடுகிறேன் அப்படிங்கிறது கரெக்டான எழுத்து வழக்கு. அடுத்தது நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும், நான் புறப்பட்டு விட்டேன். அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அடுத்தது உங்கூருக்கு வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கு உங்கூருக்கு வர்றேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன். ஓகேவா, உங்கள் ஊருக்கே வரேன் அப்படிங்கிறது உங்கள் ஊருக்கே வருகிறேன். அடுத்தது வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு வெரசா வந்துடுவேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, விரைவில் வந்து விடுவேன். ஓகேவா, விரைவில் வந்து விடுவேன். ஓகேவா, இதில் பாருங்கள் வந்துடுவேன் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, சரியான எழுத்து வழக்குன்னு பார்த்தோம்னா விரைவில் வந்து விடுவேன். அடுத்தது பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இருக்கு. ஓகேவா, பேப்பரை படிச்சுட்டு இரு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வலி. வவுத்து வலி அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, வயிற்று வலி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு சாப்பிடுன்னு சொல்லலாம். அடுத்தது சரியான பின்வருவனற்றில் பேச்சு வழக்கில் அமைந்த தொடர். பேச்சு வழக்கில் அமைந்த தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அம்மா பசிக்குது. ஓகேவா, பசிக்கிறது, பசிக்கின்றது, பசிப்பது எல்லாம் வராது. பசிக்குது அப்படிங்கிறது பேச்சு வழக்கு சொல். அடுத்தது பின்வருவற்றில் பேச்சு வழக்கில் அமைந்த சொல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. கொடுத்துடு. ஸோ இதுக்கு எழுத்து வழக்கு கொடுத்து விடு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, கொடு அப்படிங்கிறது கூட வராது. கொடுத்துடு அப்படின்னா கொடுத்து விடு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்று கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். ஸோ இதில் வயிற்றுக்கு அப்படிங்கிறதுடைய எழுத்து வழக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வயிற்றுக்கு. அடுத்தது நீங்கள் சொன்ன இடத்துல தானே. நீங்கள் சொன்ன இடத்துல தானே இதுக்கு கரெக்டான எழுத்து வழக்கு சொல்
ஆன்சர் ஆப்ஷன் பி, நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அன்னே. ஓகேவா, நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அன்னே. ஸோ இதுலேயுமே நீங்கள் அப்படிங்கிறது வரலாம் தான்ல, நீங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷன்லையுமே. அடுத்தது பொறுத்துக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். கீது அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இலை அப்படின்னா இலை. உலகம் உலகம். சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா, எழுத்து வழக்கு தொடர். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 இது பேச்சு வழக்கில் இருக்குது, 1 மட்டும் எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப எல்லாம் வந்து பேச்சு வழக்கு இல்லையா, அதிக தொலைவிலிருந்து வருகிறேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான எழுத்து வழக்காக இருக்கும். அடுத்தது சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வரிசையாக இல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டியா. காலை உணவை சாப்பிட்டியா, இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, காலை உணவை சாப்பிட்டாயா. அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. ஓகேவா, பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. பேச்சு வழக்கு, தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. ஸோ இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், தமிழ் ஈலிசை நாடகம் என்ன முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் முதல் இடை கடையாகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. இதெல்லாமே எழுத்து வழக்கில் இருக்குது. நமக்கு இருக்குது பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். அடுத்தது பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. ஸோ இதுக்கு எழுத்து வழக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். அடுத்தது இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்துடுங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம், இதை கொடுத்து விடுங்கள். அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், அந்த புன்சை சாலை ஓரத்தில் இருந்தது. அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா, எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, என் கதை பெரியது. அடுத்தது சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம், சொல்லுகின்றேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடிக்கோடிட்டு சொல்லின்னு எழுத்து வழக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இதுவே பார்த்தாச்சு. அடுத்தது சரியான எழுத்து வழக்கினை கண்டறிய. தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சது. தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. அடுத்தது பேச்சு தமிழில் அமைந்த தொடர். பேச்சு தமிழ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். ஸோ இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே வந்து எழுத்து வழக்கில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து எழுத்து வழக்கு தொடர். ஸோ மற்ற எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, காலங்காத்தால் எழுந்திரிச்சு படித்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் இது. அடுத்தது வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம். ஸோ வாசல். அடுத்தது எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, நானும் அவனும் உள்ளே சென்றோம். இது வந்து எழுத்து வழக்கில் தான் இருக்குது. எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா. ஸோ இதுவுமே வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஏன் முடியாது. ஸோ இது வந்து எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ எழுத்து வழக்கில் அமைஞ்சு சொல்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்த்து சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்தது பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், இப்பொழுது உயரமாக
வளர்ந்து விட்டான். அடுத்தது பேச்சு விளக்கை எழுத்து விளக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். இதோடைய எழுத்து விளக்கு சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். அடுத்தது பேச்சு விளக்குன்னு எழுத்து விளக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கின்றான். ஓகேவா, இருக்கிறான். அடுத்தது பேச்சு விளக்கை எழுத்து விளக்காக மாற்றுக. அங்கே நல்லா கவனிப்பாங்க. அங்கே நல்லா கவனிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அங்கே நன்றாக கவனிப்பார்கள். ஓகேவா. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், அங்கே நன்றாக கவனித்தார்கள். ஸோ இது கூட வராது. கவனிப்பாங்க அப்படின்னா இது என்னது, கவனிப்பார்கள் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். கவனித்தார்கள் அப்படிங்கிறது வராது. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது எழுத்து விளக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. ஸோ 4 சென்டென்ஸ் இருக்குது. அதில் எழுத்து விளக்கில் அமைந்த வாக்கியங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. பேச்சு வழக்கில் இருக்குது. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை. ஸோ இதுவே வந்து பேச்சு வழக்கில் தான் இருக்குது. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். ஸோ இது வந்து எழுத்து வழக்கில் இருக்குது. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். ஸோ இதுவுமே வந்து எழுத்து வழக்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எழுத்து வழக்கில் அமையத்தோட தான் கேட்டிருக்காங்க. 3rd and 4th சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். உங்கூருக்கே அவனை கூட்டிகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தோம்லே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். ஓகேவா. அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். சரியான எழுத்து வழக்கு தொடர். ஓகேவா. அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி, அதாவது எழுத்து வழக்கு சொல் வந்து கேட்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான எழுத்து வழக்கு தொடர். எழுத்து வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஓகேவா. ஸோ இதில் எண்ணெய், குளித்தேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னது, பேச்சு வழக்கில் இருக்குது. சரியான எழுத்து வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா. பாருங்கள், வலது பக்கம் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒன்று. அதே மாதிரி சுவற்றில் அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா. வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னா வந்து கரெக்டான எழுத்து வழக்கு சொல். ஸோ பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருக்குது. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்குது. பட் அவங்க வந்து சின்ன பையங்களாம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ நானுமே வந்து ரொம்ப நாளாக வீடியோஸே போடலை. கொஞ்சம் உடம்புக்குமே வந்து முடியாமல் இருந்துச்சு. பட் நான் 2 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த நாய்ஸ் போகும்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து தவிர்க்கவே முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. தென் நெக்ஸ்ட்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். ஓகேவா. சரியான எழுத்து வழக்கு தொடர். பாகற்காய் வற்றல். ஓகேவா. வத்தல் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு, வற்றல் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், கவனமாக. அடுத்தது சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். இதுக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா. இரவுக்கு, ஸோ இந்த இடத்துல ராவுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோ, ரவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இரவுக்கு சிறிய தந்தையை, சித்தப்பனை அப்படிங்கிறது சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது வட்டார வழக்கு சொல் பதனம் அப்படின்னா கவனமாக. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாரி பி, காகம் கரையும். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொறுத்துக.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல், புடிவாதம் அப்படின்னா பிடிவாதம், விலை விலை, அம்மாசி அமாவாசை. ஓகேவா. அடுத்தது பேச்சு வழக்கு அல்லாத தொடர். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா. இதுக்கு சரியான எழுத்து விளக்கியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஓகேவா. சில ஒருத்தன் அப்படிங்கிறது வராது, ஒண்டியாங்கிறது வராது. ஓகேவா. ஊர்வலமா அப்படிங்கிறது வராது. ஸோ கரெக்டானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து விளக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நம்ம ஆப்ஷன் ஏ சொல்லலாம். உயரமாக வளர்ந்து விட்டான். அடுத்தது சரியான எழுத்து விளக்கை கண்டறிக. சரியான எழுத்து விளக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ஸோ இது வந்து சரியான எழுத்து விளக்கு. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து விளக்கு. என்னுடைய பல் உளுந்துடுச்சு. ஸோ விழுந்து விட்டது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது உடம்பு. இதுக்கு எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி. உடம்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டியா. இதுக்கான எழுத்து வழக்கு. ஸோ அகெயின் சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும். சாப்பிட்டாயா. அடுத்தது நான் நேற்று வந்தேன். ஸோ இதுக்கான எழுத்து விளக்கு சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். நான் நேற்று வந்தேன். அடுத்தது நாட்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நாள்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காக்கா. காக்கா அப்படின்னா என்னது. கரையும். ஸோ அப்படிங்கலாம் வராது. காக்கை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. பாருங்கள் எப்படிலாம் உள்ள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. காக்கா அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாக்ட் வேர்ட் தான் கிடைக்கும். அதோடைய ஒளிமரபுலாம் கேட்கல. ஓகேவா. காக்கா அப்படின்னா காக்கை. காகம்னு சொல்லுவோம். காக்கை அப்படிங்கிறதுமே வந்து எழுத்து விளக்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது சரியான எழுத்து விளக்கு சொல். நாய் குறைக்கும். அடுத்தது பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை தேர்க. பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் பேச்சு வழக்கில் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்தது பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல். பொருத்தமானதை தேர்க. அதாவது சரியான இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 வயசு அப்படின்னா 3 வயது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா. வெரசு அப்படின்னா விரைவாக. ஸோ அந்த மாதிரி வரும். உங்கூருக்கேனா உங்கள் ஊருக்கே. தவறாக இருக்குது. இருக்குது அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. சுவரில் எழுதுகிறாள். அடுத்தது அதுக்குள். ஆன்சர் ஆப்ஷன் டி. அதற்குள். வரிசையில் ஒழுங்காக நில்லு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒழுங்காக நில். அடுத்தது சிறிது உட்கார்ந்து போ. உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அவன் திருமணத்திற்கு போய் வாரான். ஸோ இதுக்கான எழுத்து விளக்கு சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். அடுத்தது அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதுக்கு எழுத்து விளக்கு சொல். ஆப்ஷன் ஏ. எங்கேருந்து வர்றீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். எங்கிருந்து வருகிறீர்கள். எங்கேருந்து அப்படின்னா எங்கிருந்து, வர்றீங்க வருகிறீர்கள். அடுத்தது பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அதாவது எழுத்து விளக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. யார் நீ எங்கு வந்தாய். ஓகேவா. யாரப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் வராது. வந்த அதெல்லாம் வந்து வராது. ஓகேவா. யார் நீ எங்கு வந்தாய். அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். வாடை காற்று வீசியது.
அடுத்தது பேச்சு வழக்கு தொடரை காட்டுக. பேச்சு வழக்கு தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எங்கடா போகிற. ஓகேவா, எங்கடா போகிற. ஸோ மற்ற பாருங்க, இல்லை எங்கே அப்படிங்கிறது எழுத்து வழக்கு தொடர், போகின்றாய் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு தொடர். ஸோ இது ஃபுல்லாகவே எழுத்து வழக்கு தொடர். பட் நீங்கள் பேச்சு வழக்குனா கம்ப்ளீட்டாக பேச்சு வழக்கு இருக்கிறது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்தது பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இதுக்கு எழுத்து வழக்கு தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா, அருகாமையில் அப்படிங்கிறது அருகில் அப்படிங்கிறது வந்து கரெக்டானது. அடுத்தது அம்மாவிடம் சொல்லு அப்படின்னா அம்மாவிடம் சொல். அடுத்தது சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இதுக்கான எழுத்து வழக்கு சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரட்டையில் நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சியை. மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஓகேவா, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஸோ இதில் எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. அடுத்தது எங்கே நிற்கிற. ஸோ இதுக்கான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, எங்கே நிற்கிறாய். எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுக்கான எழுத்து வழக்கு சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எழுத்து வழக்கு சொல் வந்து கேட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். அடுத்தது பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஓகேவா, காப்பி அப்படிங்கிறது குழம்பி நீர்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. டீ அப்படின்னா தேநீர். ஓகேவா, காப்பி அப்படின்னா குழம்பி நீர். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீத்து பாகம் குடிக்கவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சு. அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். அடுத்தது சரியான பேச்சு வழக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இதா எழுப்புறேன். ஓகேவா. அடுத்தது பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அதாவது எழுத்து வழக்கு தொடர் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பேச்சு வழக்கு அல்லாத தொடர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியானதை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அவன் தலையணையில் படுத்தான். ஓகேவா, தலகாணி தலவாணி தலகாய் இதெல்லாம் வராது. அவன் தலையணையில் படுத்தான். அடுத்தது சரியானதை கண்டறிக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். விளக்கு அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், இதோட பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.